அனைவருக்கும் வணக்கம். பிவிஎஸ் குசினியில் நாங்கள் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியும் பச்சை முழு பயரும் வச்சு கஞ்சி ஒன்று செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் பயர் எடுத்துருக்கிறேன். முழு பயராக இருக்குது. உடைச்ச பயராக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வறுக்காத பச்சை பயிறு. அடுத்தது கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன் 1 கப். அதுவும் 1 கப் தான் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நாங்கள் 8லேருந்து 10 மணித்தியாலம் ஊற விடணும். நான் ஓவர் நைட் ஊற விட போகிறேன். இப்போ கழுவி போட்டு இதை ஊற விட்டுட்டு நாளைக்கு காலமை சாப்பாட்டுக்கு தான் நான் கஞ்சி செய்ய போகிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசியை 4 தரம் 5 தரம் வடிவாக கழுவி போட்டு ஊற விடணும். அப்புறம் அந்த ஊற விடுற தண்ணியையும் சேர்த்து தான் நான் அவிப்பேன். அதனால் வடிவாக கழுவணும். அதே மாதிரி இதையும் கழுவி போட்டு நாங்கள் ஊற விட்டால் சரி. பாப்பம் கழுவிட்டு நல்ல வடிவாக கழுவிட்டேன். பயரையும் நல்ல வடிவாக கழுவி இருக்கிறேன். இதை நான் ஓவர் நைட் ஊற விடுறேன். நீங்கள் 8லேருந்து 10 மணித்தியாலம் ஊற விட்டால் சரி. நேற்றிரவு ஊற வச்ச அரிசி நல்ல வடிவாக ஊறி இருக்குது. பயரும் நல்லா ஊறி இருக்குது. இதை நாங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி வேக வச்சு எடுப்போம். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் அடுப்பில் வச்சும் வேக வச்சு எடுக்கலாம். நல்லா ஊறி இருக்கிறபடியாக கெதியாக வெந்துடும். ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றுவோம். உருண்டை தண்ணியோடு சேர்த்து தான் அவிக்க போகிறேன். அதோட பயரையும் சேர்ப்போம். தண்ணி அவியறதுக்கு காணாது. எப்படியும் இந்த பயரும் அரிசிக்கு மேலால் ஒரு இந்தளவு நான் செய்யக்கு இந்தளவு தண்ணி மேலால் இருக்கத்தான் செய்கிறேன். நான் அப்போ நான் தண்ணி கலக்கிறேன். நாங்கள் பிறகு இதுக்கு பால் விடுவோம். அப்போ தேவையண்டா பிறகு மேலதிகமாக பால் விடைக்கு தண்ணி வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அவியலுக்கு தான் தேவையான அளவு உப்பு போடுறேன். பிறகும் பார்த்து நாங்கள் ருசிக்கேற்ப சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துருக்கிறேன். இதை நாங்கள் வேக வச்சு எடுப்போம். எண்டு ப்ரெஷர் குக்கர் விசில் அடிக்கிறது இல்லை. ப்ரெஷர் ஃபுல்லாகின பிறகு நான் ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்ல லோ ஹீட்டில் விட்டுட்டா காணும் எனக்கு. நீங்கள் உங்களோட விசில்னு சொன்னால் நல்ல வடிவாக ஊறுனபடியாக 4 அல்லது 5 விசில் விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வெந்துடும். நான் இப்போ மூடி இதை வேக வச்சு எடுப்போம். ப்ரெஷர் ஃபுல்லாகும் மட்டும் நான் ஹை ஹீட்டில் விடுவேன். ப்ரெஷர் ஃபுல்லான பிறகு நான் இதை நல்ல லோவில் விடுவேன். கவுனி அரிசியும் பயரும் வெந்து கொண்டிருக்கிற அதே நேரம் இப்போ நான் எடுத்த 1 கப் கவுனி அரிசிக்கும் 1 கப் பயருக்கும் அளவாக 1.5 டீஸ்பூன் சின்ன சீரகம் எடுக்கிறேன். நல்ல வடிவாக ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். கறிக்கீரக்கூடாது. லைட்டாக வாசம் வரும் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். ஆயில் ஒன்றும் சேர்க்கையில் நான் சும்மா தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த 1.5 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் ஒரு 10-15 மிளகோடு சேர்த்து குத்தி எடுக்க போகிறேன். அது நல்ல கஞ்சிக்கு சேர்த்தா நல்ல வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். எனக்கு நல்ல விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இது கட்டாயம் இல்லை. இப்போ பாருங்கோ, நான் இதை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் சின்ன சீரகத்தை. இப்போ அதே பேனில் நான் 2 தேக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். அந்த நல்லெண்ணெயில் சூடாக விட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு 2, 3, 4 பச்சை மிளகாய் எடுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அல்லது சிவத்த பொம்பை வெங்காயம் சேர்க்கலாம். அதையும் எடுத்து வதக்கி எடுப்போம். அதை நாங்கள் நல்ல வடிவாக பொன்னுரமாக வதக்க தேவையில்லை. லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா சரி. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அளவெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதோட நல்ல மெல்லிசா வெட்டி போட்டு கருவேப்பிள்ளையும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வாசமாகவும் கருவேப்பிள்ளை உடம்புக்கு நல்லா இருக்கும். இது ஒரு வதங்கிறதுக்கு நான் இதோட ஒரு சொட்டு உப்பு சேர்க்குறேன்.
கஞ்சிக்கு உப்பு தேவையான நாங்கள் பிறகு பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க இந்த ப்ரெஷர் குக்கரில் ஸ்டீம் ஃபுல்லாக ஆகிட்டுது. அப்போ நான் குறைச்சி விட போகிறேன். இப்போ குறைச்சி விடுறதுல இருந்து 10 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணுவேன். இப்போ பாருங்க எங்களோட வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிக்குது. பாருங்க இனி நாங்கள் ஆஃப் பண்ணி விடுவோம் இந்த அடுப்பை. சரியாக 10 நிமிஷம் இருந்திருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இன்னொரு 2-3 நிமிஷம் இந்த ஆவியோடையே அப்படியே இருக்கட்டும் ப்ரெஷர் குக்கருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட ப்ரெஷர் குக்கரை ப்ரெஷரை லீக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. கவுனி அரிசி நார்ச்சத்து, சரியான நார்ச்சத்து கூடினது. பச்சை பயிறு புரதம், நல்ல ஆரோக்கியமான காலை உணவாக இந்த கஞ்சி இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி வெந்திருக்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கோ, நல்ல வடிவாக பயிறு மசிஞ்சிட்டுது. அதே நேரம் அரிசியும் நல்லா மசிஞ்சிட்டுது. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தான் மிச்சம் செய்ய போகிறேன். 1 கப் பசுப்பால் சேர்த்துருக்குறேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் பால்னு சொன்னாலும் கட்டி முதல் பாலாக 1 கப் சேர்க்கலாம். காய்ச்சாத பசுப்பால் சேர்த்தபடியாக ஒருக்கா இந்த கஞ்சி கொதிக்கணும். நான் வதக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாயும், அதையும் நான் இதுக்குள்ள சேர்க்கிறேன். கலந்து ஒரு கொதி வர விட்டா சரிங்க. இப்போ பாருங்கோ கொதிக்குது. இப்போ நான் அந்த சின்ன சீரகம் வறுத்தெடுத்தேன், அதையும் மிளகும் சேர்த்து குத்தி வச்சிருக்கிறேன் உரல்ல, அதையும் சேர்க்கிறேன். நல்ல வாசமாக இருக்குது. அதோட நல்லெண்ணெயில் வதக்குனது வெங்காயத்தை, அது ஒரு பக்கம் வாசமாக இருக்குது. இப்போ சுட சுட இருக்கேக்க உங்களுக்கு கூட தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறிட்டுன்னு சொன்னால் அது இறுகீரும். அடுப்பை நாங்கள் ஆஃப் பண்ணுவோம். ஆரோக்கியமான ருசியான காலை உணவுக்கு ஏற்ற கவுனி அரிசி பச்சை பயிறு கஞ்சி செய்தாச்சு.